இன்னைக்கு தொகாநிலை தொடர் பார்க்குறோம். தொகாநிலை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9 வகைப்படும். இது வந்து அந்த உருபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படையா இருக்கும். ஓகேங்களா? தொகைநிலை தொடர் அப்படின்னா மறைந்து வரும். இங்க வந்து வெளிப்படையா வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டைப்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எழுவாய்னா என்ன? பயனிலைனா என்னன்னு தெரியணும். எழுவாய் அப்படின்னா ஒரு தொடரில் வந்து முதலில் வர்றது. மீன்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து முதலில் வர்றது. பயனிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எழுவாயின் பொருளை உணர்த்தும். அது என்ன சொல்ல வருது அப்படின்ற அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை. ஃபார் எக்ஸாம்பிள் காற்று வீசியது. காற்றுன்றது இங்கே எழுவாயாக இருக்குது. வீசியது அது என்ன ஒர்க் பண்ணுச்சு அப்படின்றது தான் இங்கே பயனிலை. அதை ஃபஸ்ட்டு டைப் வந்து பாருங்கள் 9 வகையில் வந்து இது ஃபஸ்ட்டு டைப் வந்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வருவது தான் நம்ம வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் கூட பெயர் பயனிலை எப்படி தொடர்ந்து வருது, வினை பயனிலை எப்படி வருது, வினா பயனிலை எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனியன் இனியன்றது நம்மளுக்கு தெரியுது பார்க்கும் போதே வந்து ஒரு சொற்றொடரில் வந்து ஃபஸ்ட்டில் வருது. ஸோ இது நம்ம எழுவாய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே கவிஞர் கவிஞர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மேன் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மென்ஷன் பண்ணுது. ஸோ பெயர் பயனிலை. நெக்ஸ்ட்டு காவேரி பாய்ந்தது. பாய்ந்ததுன்றது ஒரு வினை. ஸோ வினை பயனிலை. பேருந்து வருமா? இங்கே வருமான்றது வந்து என்னது? வினா. அப்போது எழுவாய் வினா பயனிலை. அப்போ எழுவாய் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஒரு ஆத்தர் சம்திங் அது மாதிரி மென்ஷன் ஆகுது அப்படின்னா பெயர் பயனிலை. ஒரு வினையை மென்ஷன் பண்ணிச்சுன்னா வினை பயனிலை. வருமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வினா பயனிலை. இது மாதிரி நம்ம எப்படி வந்துச்சுனாலும் இந்த விழி தொடர் சம்திங் அப்படி வந்தாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும்.